பெருமை, மண் தந்த மாணிக்கம், அம்மா என்று ஆட்சியோடு அழைக்க நமக்கு அனுமதி தந்தவர். நம்மை சார்ந்த பெண்ணொருத்தி பாவை அரசியால் உயர்ந்து நமக்கு பெருமை சேர்ப்பவள். தூய்மையின் பிறப்பிடமாய் தாட்சியின் மணிமகுடமாய் திகழ்ந்த நம் அன்னை உலக மீட்பரின் தாயாக உயர்த்தப்பட்டார். இத்தகைய பெருமை மிகுந்த நம் புனித மாதரசி அன்னையின் அருளாசி நமக்கு கிடைக்க வேண்டுவோம். தள்ளாடும் முழங்காலை உறுதிப்படுத்தி தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி முழுமையான நம்பிக்கையை இறைவனிடமும் அளவான நம்பிக்கையை மனிதர்களிடமும் முடியும் என்ற நம்பிக்கையை நம்மிடம் விடியும் என்ற நம்பிக்கையை உலகுக்கும் உணர்த்திடுவோம். அதற்கான அருளையும் ஆசிரியையும் புனித மாதரசி அன்னை வழியாக கேட்டு இவ்வன்பின் வழியில் இணைவோம் நாம் அனைவரும். அருள்மொழி பொழியும் வந்து கடலா, அருள்மொழி பொழியும் வந்து கடலா, பழிக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பேராலும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த வேதங்கள் முழக்கலிடும் அருள்கொடை நாளிதே, உலகினில் கோடி இன்பம் அறிவுண்மையார் என்று உணர்வோம். உலகினில் கோடி இன்பம் அறிவுண்மையார் என்று உணர்வோம். ஒரு விழாயில் பொழியும் நிழலிலான் வெளிமகிழ்வோம். ஒரு விழாயில் பொழியும் நிழலிலான் வெளிமகிழ்வோம். யாகபலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். ஆரத்தி ஆரத்தி மங்கள ஆரத்தி, குருகுலமே உம்மை வரவேற்கும் ஆரத்தி. காருண்ய பலியாற்றி கனிகாசி தந்திட பூரண பொற்குடத்தார் வரவேற்கும் ஆரத்தி, வரவேற்கும் ஆரத்தி. மனிதனே காக்கும் மரணாக நல்ல மனிதநேயம் கொண்டு உழைப்போம். மனிதனே காக்கும் மரணாக நல்ல மனிதநேயம் கொண்டு உழைப்போம். இறையுடன் ஆற்றும் பணியில் நாம் இறையருள் வாழ்வினை அடைவோம். இறையுடன் ஆற்றும் பணியில் நாம் இறையருள் வாழ்வினை அடைவோம். தியாக பலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. அருள்மழை பொழியும் அன்பு கடலா, அருள்மழை பொழியும் அன்பு கடலா, அழைக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாடும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு
கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிற்குரியவர்களே, கடந்த 9 நாட்களாக அன்னை மரியாதை கொண்டாடி இந்த நிறைவு திருப்பலியில் இந்த ஆண்டு முழுவதும் நம் விண்ணக தந்தை அன்னை மரியாதை வழியாக நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அன்னை மரியாள் எல்லா மக்களுக்கும் தாயாக விளங்குகிறவர். துன்ப நேரங்களில் நமக்கு துணையாக இருப்பவர். அளவில்லாத அருள் வரங்களை நமக்காக ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசி பெற்றுத் தருகிறார். அவருடைய அளவில்லாத இரக்கத்திற்கு நன்றி சொல்லி நம்மை நாமும் வழிநடத்தும் இந்த பராமரிப்பிற்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே சந்தனராஜ் மாதரசி ஜெயக்குமாரி அன்னைக்கு நன்றியாக கொடுக்கிறார்கள். மரித்த மெர்சி மாதத்துடைய ஆண்மையை பாற்றிக்காக ஜெபிக்கிறோம். ஆரோக்கியராஜ் டெல்பி தேவி பன்னீர் சகாயமேசி இவர்கள் அன்னைக்கு நன்றி திருப்பலியாக திருப்பலியை கொடுக்கிறார்கள். பவுல்ராஜ் கார்த்திகா அன்னைக்கு நன்றியாகவும் குழந்தைகள் ரோபிகா பிரவீன் இவர்கள் உடலுள்ள சுகம் வேண்டியும் மற்றும் மரித்த அந்தோணி தவமணி இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் மரித்த எதிராஜ் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் நம்முடைய சொந்த தேவைகளுக்காகவும் வங்கி வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய ஞான ஸ்நானத்தின் நினைவாக நாம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாக்கி இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை நெஞ்சு மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவருக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவில்லா வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானி இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரை, உமது ஓய்வு நாளாக இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மிலே புதுப்பித்தருளும். இந்த தண்ணீரால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் எல்லா தீமையிலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்தோடு உம்மை தேடி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் இறைவா, தண்ணீர் வளம் பெறுவதற்கு அதில் உப்பு இட வேண்டும் என்று இறைவாக்கன் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவர்க்கத்தோடு புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்து இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடத்திலெல்லாம் தீயவனாகிய அழகையின் தாக்குதல்கள் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடலிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். Amen.
இந்த நற்கருணை பணியின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். செபிப்போம். இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கண்ணுக்கு புலப்படாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் ஒரு அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைவருக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உம் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாய் ஒன்றிற்கும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாய் இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நான் தரும் உணவை உண்ணுங்கள், திராட்சை ரசத்தை பருகுங்கள். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசங்கள் 1 முதல் 6 முடிய. ஞானம் தனக்கு ஒரு வீடை கட்டியிருக்கின்றது, அதற்கென 7 தூண்களை செதுக்கியிருக்கின்றது. அதன் தன் பலி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்துக்கு இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அனுப்பி வைத்தது. நகரின் உயரமான இடங்களில் நின்று அறியா பிள்ளைகளே,
பேருமையை விட்டு விடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள். உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 15 முதல் 20 வரை. சகோதர சகோதரிகளே, உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாட்கள் பொல்லாதவை, ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமான இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றுக்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 51 58 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதன் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகம் வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றதல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இந்த உணவை உண்பவர் என்றுமே வாழ்வார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. என் நேசரீரே. சேர்ந்து பாடும். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே.
என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோவடித்த போதும் உம் அருளால் மன்னித்தீர். உம்மை நோவடித்த போதும் உம் அருளால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோவடித்த போதும் உம் அருளால் மன்னித்தீர். உம்மை நோவடித்த போதும் உம் அருளால் மன்னித்தீர். என்னை எடுத்துக் கொடுத்தவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை பெற்றுக் கொடுத்தவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை பெற்றுக் கொடுத்தவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. Praise the Lord. 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 இயேசு அருமையானவர்களே, இன்னைக்கு 2 கருத்துக்களை சேர்த்து நம்ம பார்க்கிறோம். ஒன்று, அன்னை மரியா இன்னைக்கு தொடர்ந்து இந்த நற்கருணையை பற்றி இந்த கோர் சொல்லுவது 6ஆம் அதிகாரம் 51 58 வரைக்கும் உள்ள இந்த எசன்ஸ் வாழ்வதன் உணவு ஒரு முக்கியமான பகுதி. இது நல்ல தருணமாகும். என்னுடைய பயணத்தை பார்க்கும் பொழுது நான் நினைக்காத இடங்களில் ஆண்டவர் வழிநடத்துகிறார். உதாரணமா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் நற்கருணை பற்றி நான் அறிவு ஆழமாக வைப்பார். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளில் நிறைய இடங்கள்ல நற்கருணை பற்றி பிரசனம் செய்ய கொடுக்கிறோம். அதை நான் படிச்சுட்டு வரல, இருந்தாலும் என்னன்னு தெரியல, நற்கருணை ஆடல் தான் குருக்கள் கண்ணியர் எல்லாருக்கும் சேர்த்து மரியாதை கொடுத்து நிறைய தடைகள் 2 நாளைக்கு முன்னாடி தச்சங்க வச்சு நற்கருணை விழா முதல் கூட்டாக நான் போனது சொல்கிறேன், மைக் கொடுக்காது அக்கா வச்சுருவோம் இந்த பாடம் சரி. அந்த ப்ரொசஷன் ஊர்வலம் செஞ்சுச்சேன், அது போய் நிற்கிறேன். மைக் நல்லா பயங்கரம் அந்த காரணம் செஞ்சிருந்தா 7-2 வரைக்கும் பாடுங்க. காரணம் சாப்பிடு இந்த 2 மைக் நல்லா 2 மைக் வச்சுருந்தாங்க. சரி, இதை அனுப்பணியாக சொல்லிட்டு பாடி ஒரு 5 நிமிஷம் பிரச்சனை உனக்கு கரண்ட் போயிடுது. அது அப்படியே பேசாமல் நிற்கிறோம். ஆரம்பிச்சு அவன் வந்து டிசைன்ஸ் வரப்பா அங்கேயே சொல்லிடுவேன். யாரையாவது வரேன் நன்றியை பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி அப்போ திருத்தர் போட்டிருந்தார்.
பாடிக்கிட்டே ஒரே ஒரு மைக்கு தான் இருக்கு, ஆடியோ பார்த்துருக்குறாங்க, விசில் சத்தம் பாடி அந்த கீபோர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு பாடம் அவங்க வாசிப்பாங்க. அந்த தயவுசெய்து எடுத்துக்கிங்க, வாசிக்காதீங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆகும். விசில் வரையா சுத்தமாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஒரு நல்லது போகிறப்ப தீயதோட தாக்கம் இருக்கும். நான் அதுதான் உணர்வேன். அளவில் தாக்குதல் நம்ம தீர்த்து நினைக்கிறப்ப ஏதாச்சும் இந்த மாதிரி எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக எங்கே பார்த்தாலும் உணரலாம். அந்த தீமைக்கும் நன்மைக்குமான போராட்டம். ஆனால் அது பண்ணிக்கக்கூடாது. ஆண்டவர் போயிட்டு சீரியஸாக எடுத்து ஓகே ரைட், இன்னைக்கு மாதாவோட நாம் கொண்டாடுறோம். மாதாவுக்கும் நற்கருணைக்கும் உள்ள தொடர்பு அதை பற்றி சொல்லணும். அதிகமாக நீங்கள் கேட்காத ஒரு சிலர் 2003ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் சாட்பாடு அவர் கோப்பாய் 25 வருஷம் ஆகும். அந்த 25வது வருஷத்துக்கு நினைவாக எருசலேம் போய் இயேசு நற்கரை ஸ்தாபித்த அந்த மேல மாடி அறையை பூச வச்சார். நன்றியா பூச வச்சுட்டு அந்த வருஷம் தான் ஒரு அழகான சுற்றுலா வெளியிட்டார். எக்லேசியா நற்கருணை திருச்சபை அப்படின்னு ஒரு அழகான சுற்றுலா. அதுல திருச்சபைனா நற்கருணை இருந்தாலும் திருச்சபை ஆணித்தரமான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு கடைசியா அன்னை மரியாதை நற்கருணை ஒரு 5 யாருமே எதிர்பார்க்காத அழகான கருத்துக்களை கொடுக்கிறது. அதை வாசிப்ப இப்படி எல்லாம் நம்ம அர்த்தம் கொள்ளலாம். அதை நான் சொல்றோம். அன்னை மரியாதை நற்கருணை. இப்ப நற்கருணை வாங்குறப்ப நம்ம என்ன சொல்லிட்டு வாங்குறோம்? ஆமாம். இந்த நற்கருணைங்கிறது என்ன? இயேசுவின் உடல் இருக்கிறோம். இப்ப மாதா தான் முதல்ல நற்கருணை வாங்கணும். அதை யோசிக்க முடியுதா? ஏன் அந்த கபிரியல் சமண சொல்றது என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது தூயது, இறைவன் எனப்படும், அவரது அரசுக்கு முடிவீராது சொல்லுது. இந்த மாதம் என்ன சொல்றாரு? அப்படியே ஆகட்டும் தான். ஆமேன்னு சொல்றாரு. ஆமேன்னு அர்த்தம் அப்படியே ஆகட்டும் தான். ஆமேன்னு சொல்றாரு. அந்த ஆமேன்னு சொன்ன உடனே மரியாதை உடனே யார் வர வார்த்தை நற்கருணை நற்கருணை ஆண்டோட உடம்பு ரத்தம் தாங்க. நற்கருணை வந்துருக்கு. நினைச்சு பார்த்தோமா? முதல்ல அதுதான் உண்மையிலே முதல் மாதா தான் முதல். அப்ப அந்த மாதா முதல் நற்கருணை ஃபர்ஸ்ட் டபர்நாக்கிள் ஆஃப் கிரைஸ்ட் ஒரு அழகான சிந்தனை பாருங்க. அதுக்கப்புறம் மாதா எங்க போறாங்க? வாங்கிக்கிட்டு அந்த ஐந்தறிங்கிற ஒரு எலிசபெத்தை பார்க்க போறாங்க. பார்க்க போனோன்னா என் ஆண்டவருடைய தாய் இந்த பாரு நான் யார் அப்படின்னு சொன்னோன்னு மாதா என்ன பாடுறாங்க? ஆண்டவர் என் உள்ளம் இந்த தியான பாட்டு போற்றி புகழ்கின்றது. அப்ப என்ன சொல்றாரு? இது நற்கருணை வாங்கினோட ஒரு கிறிஸ்தவ உள்ளத்தில் எழ வேண்டிய நன்றி உணர்வு. தேங்க்யூலா என் உள்ளத்தில் வந்துட்டு அந்த பாடல் முழுவதும் நன்றி பாடலாக இருக்கிறது. இப்ப நன்மை ஆகிய என்ன செய்வீங்க? நன்மை ஆகிய என்ன பண்றீங்க? முட்டி கொண்டு என்ன பண்றீங்க? நிறைய பேர் வீட்டில் மாற்றம் கல்யாணம் கேட்கறாங்க. அது என்ன நேரம்? அது நன்றி சொல்ற நேரம் தான். ஏன்னு சொல்றது? இயேசுதான் உடனே ரத்தத்தையே கொடுத்துட்டாரு சாப்பாடு. என்ன இருக்காரு? அதையும் வாங்கி தின்னுட்டு எனக்கு அது கோபப்படுவாங்க. என்னடா நமக்கு வேணும் இல்லையா? எனக்கு பிசப் சொல்றாரு தாய்ப்பாடு ரத்தம். மனிதனுடைய முதல் உணவு என்ன? நம்ம முதல் உணவு தாய்ப்பாடு. தாய் மண்ணை தின்னு மாங்காயை தின்னு என்ன பண்ணுது? வயிற்றுலேருந்து ஒரு தப்பு முடிவு சாப்பிட குழந்தைக்கு போகுது. இதோட சத்தம் நமக்கு போகுது. ரத்தம் அதான் உணவு. ஒரு தாயின் ரத்தம் தான் குழந்தைக்கு முதல் உணவு. அதுபோல இயேசு ரத்தம் இதை வாங்கி வருகிறீங்கன்னா அது ஒரு உண்மையான உணவு. அது ரொம்ப விசித்திரமா கிடையாது. அது ஒரு நிஜம். ஒரு ரத்தம் தான் உணவாகுது. இந்த அன்னை மரியா நன்றி கூறுகிறார். என் உள்ள பெருமைப்படுது. வேற எதுவுமே பெட்டிஷன் வைக்கல, நன்றி கூறுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எளியவர்களை உயர்த்தினார், பசித்தோரை நன்றிகளால் விரப்பினார்,
செல்வரை வெறுமையாக அனுப்பினார் சொல்ற வார்த்தைகள் இயேசுவின் எளிமையை, நற்கருணையில் அவர் வருகின்ற எளிமையை காட்டுகிறது, வறுமையை காட்டு. நன்மை பார்த்து ஒண்ணுமே இல்லை, பார்த்த உடம்பு ஓடி போயிடலாம் இல்லையா? வெள்ளை நிறம், கடல் வெள்ளை நிறம் அவ்வளவு ஈஸியா இருக்கும், கூடுதலா கூடி போயிடும். இதை விட எளிமையாக வர முடியாது. அதனால இயேசு தான் மேற்கொண்ட வறுமையை, வெறுமையை குறித்து காட்டுகிறது. அந்த இறை அரசை முன்னறிவிக்கிறவா நற்கருணை. அதனால நன்மை வாங்கிட்டு என்ன சொல்றது, தயவு செய்து ஆண்டவரே நீ செய்த எல்லாருக்கும் நன்றி. இந்த 2வது வாசம் வாசிங்க. என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், ஒரு செருப்படி பட்டாலும் தேங்க்யூலாம், ஒரு செருப்போட போதும். எது நடந்தாலும் நன்றி. அவமானமா ஓகே, நீ எவ்வளோ காரியத்தை போனாங்க வந்தா ஓகே, ஒரு தான் ஒரு நாள் தூக்குனா வடிவெடுத்து 3 ரூபா தூக்கி வைக்க அவ்வளோதான். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், அவ்வளோ. ஏன்னா கடவுளோட விருப்பம். டேக் இட் ஈஸி என்னது. அதனால தற்காலிக என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். நன்மை எப்படி வாங்கணும்? நான் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நன்மை வாங்குறதுக்கு ஒருத்தரே எனக்கு அப்பதான் தோணும், இந்த கையில் நான் புடவை கொடுத்து நிற்கிறேன், ஏன் குண்டூசியை போட்டு வந்தாருன்னா இல்லை இப்படி சொல்லிட்டு வந்தாருன்னா என்ன அந்த படம் பார்த்த போது புரியுதா? அந்த மாதிரி ஒருத்தரே இங்கே எழுதிக்கணும், உங்களுக்கு என்ன பண்ணு கொடுக்குங்கிற மாதிரி அந்த நேரங்கள் பண்ணு கொடுக்குறது சமாச்சாரம் பார்க்குறது அங்கே இருக்கிற ரெண்டு கை. என்ன சில பேர் நான் தெரியல, இந்த வேலை ஒரு சேமான ஒரு தேவையான பயிற்சி, இந்த ஹேண்ட் இதெல்லாம் தூக்கி அதனால தனியாக வச்சுட்டு வரலாம். அதனால சேர்த்து வெளியே கட்டி போட்டுருக்கேன். கையில் பணக்காசை வந்து யாத்திரைக்கு போகிறது. அதனால எல்லாம் அதெல்லாம் முக்கியமாக கொடுத்துக்கிட்டு ஒரு நல்ல இது புரியுதா? நற்கருணை எப்படி வாங்கணும்னா, மரியாள் அந்த குழந்தை இயேசுவை எப்படி கரங்கள் ஏந்தி இருப்பாள் இல்லையா? அந்த குழந்தை முகம் பிறந்த உடனே அந்த குழந்தையை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு, இதுவா என் கடவுள், இதுவா ஆண்டவர் தேர்ந்தெடுத்த மூக்கு முடியுதுதான் அப்படின்ட்டு எவ்வளவு அதிசயமாக வாங்கி இருப்பாள். ஒவ்வொரு இடத்துல குழந்தையை தூக்குறப்ப ஒரு ஆர்வம், ஒரு அன்பு, அப்படி கரங்கள் ஏந்தி இருப்பாள். அது போல நன்மை வாங்கணும்னு சொல்றார். யார் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த அன்னை மரியா ஒவ்வொரு முறை இயேசுவை தூக்குறப்ப விண்ணிலிருந்து இறங்கி வந்து உணவு என் கடவுள், அவளோட பாசத்தோடு நீ கிடந்த நற்கருணையில் பங்கெடுக்க வேண்டும். அப்புறம் உணவை தயாரித்து கொடுக்கறது யார் வீட்டில்? செலவுக்கு அப்பா தயாரிப்பாங்க, வழி இல்லாம பெரும்பாலும் அம்மா தான் தயாரிப்பாங்க இல்லையா? அந்த அம்மா தயாரித்து பிள்ளைகளுக்கு கொடுத்துருவாங்க. அதுபோல நற்கருணையின் உணவை தயாரிச்சது யாரு? அன்னை மரியா. ஆங்கிலத்தில் பாடம் பேக்கர் உமன். பேக்கர் உமன் அப்படின்னா அப்போஸ்தலர் பெண் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதனால இந்த நற்கருணையை தயாரித்தது முழுக்க மரியா தான். சூசைக்கு எந்த வேலையும் கிடையாது. அதனால முழுக்க அன்னை மரியா வயிற்றிலிருந்து வந்தது தான் அந்த நற்கருணை. அதனால ஒரு பாட்டு எழுதியிருக்கு, அந்த நற்கருணை பாட்டுல அன்னை தந்த அமுதல்லவா அழகாய் கரத்தில் தவழ்கிறது என்று ஒரு பாட்டு. அதுதான் அந்த கையில வாங்குறோம். அது யார் கொடுத்தது? அம்மா தயாரிச்ச கையில் வச்சிருக்காங்க. சோறு ஊட்டுற மாதிரி கையில் கொடுக்குறோம். அன்னை தந்த அமுதம் மீது அழகாய் கரத்தில் தவழ்கிறது அந்த இறை வெளியே. ஆக மாதா தயாரிச்சிருக்காங்க. அப்ப எங்க பூசை நடந்தாலும் அன்னை மரியாதை பிரசன்னமாகி முட்டி கொடுத்துருப்பான். நம்மள மாதிரி என்ன கடவுள் இருக்காங்க ஆராதிக்க. அதுக்கப்புறம் ராயபுரம் பூசை வச்சாங்கன்னா இல்லையா? ராயபுரம் சின்ன பூசை வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க. அப்ப ராயபுரம் நன்மை எடுத்து என்ன சொல்லியிருப்பார்? நான் பூசையில சொல்றேன், என்ன சொல்றேன் தூக்கி காட்டி, இது என் உடல், இதை அனைவரும் வாங்கி கொண்டு சொல்லியிருப்பார் தானே. அப்ப மாதா என்ன நினைச்சிருப்பாங்க? இது என் உடல். அவங்க கரெக்டா பொருந்தோம் இல்லையா? அவர் சொல்ற வார்த்தை. ஆனா அந்த பூசையில பங்கெடுக்கிறப்பெல்லாம் மாதா நினைச்சிருப்பாங்க, இது என் உடல், ஏன் உடம்புமே அந்த உடம்பு இருக்குது, இது என்னுடைய ரத்தம், ஏன் மகன். அவங்க சொல்ற ரைட் இருக்குதானே. ஆனா அந்த பாக்கியத்தை அவங்க கொடுக்கவே இருப்பாங்க. ஒவ்வொரு பூசையில மாதா பங்கெடுக்கிறப்பையும் அந்த ராயப்பர் சின்னப்பர் முதல் தூக்கி காட்டுறப்ப என் உடல்
மாதா நினைச்சிருக்காங்க நான் தான் முதல்ல உலகாவிடம் அடைந்திருப்பார். ஆனா பூசை வைக்கிற பாக்கியத்தை மாதாவுக்கு கடவுள் கொடுக்குற நீ ஒதுக்கிட்டு புரியல. சில பேர் பெண்களை சாமியார் ஆகணும் என்ன ஆகணும் அவனுக்கு கருத்து கொஞ்சம் ஆப்பாயிருக்கும் பேசாது அந்த மாதிரி அந்த பேர் இப்படி அன்னை மரியாதைக்கும் அர்த்தனைக்கும் நெருங்கிய தொடர்பு ரைட். அதனால இந்த திருப்படி தான் நாம் காண வேண்டிய மிக முக்கியமான எல்லாரும் பூசையில் இருக்கிறீங்க. அதனால இந்த கருத்தை நான் ஆணைத்தரமா சொல்லுவேன். நீங்க கசமமாக கொடுக்க வேண்டாம். உண்டியல் கூட காசு போடாங்கன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப பணமா கொடுக்க அது பிரச்சனை இல்லை. ஆனா பூசையை தவற. சரி, பூசை காரணம் என்ன நன்மை எனக்கு அப்படின்னு கேட்போம் சில பேர். இந்த பூசை காரணம் என்ன பெனிஃபிட்ஸ் நான் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. முதலில் இட் கிவ்ஸ் கரேஜ். அடிக்கடி நன்மை வாங்குறது நமக்கு ஆன்மீக விதமாகவும் உடல் ரீதியாகவும் தைரியத்தை கொடுக்கிறது. உடல் நிற்கலாம். இப்ப நிறைய புனிதர்கள் பார்க்கிறோம். தலைவற்ற வென்றா பார்த்துக்கலாம், புத்திர பார்த்துக்கலாம். அதெல்லாம் எங்கேருந்து வந்து நினைக்கிறீங்க? நற்கரை தருகின்றார். என் கடவுளுக்கான உயிரை கூட கொடுக்கிறோம். நம்ம தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அருள்தாஸ் ஒரு பாதம் இருந்தார். அருள்தாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வெள்ளாக்குளம்னு புதுக்கோட்டை தாண்டி ஒரு பங்கு ராசி அதோட பக்கம் வெள்ளாக்குளம். அந்த ஊரை சேர்ந்த ஒரு குரு துறவர சபையை சேர்ந்து வட இந்தியாவில் பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் மிரட்டினார், நீங்க இருக்காத கோயிலுக்கு அனுப்பிவிட்டார் அப்படின்னு சொல்லி. அவர் இங்கே வந்திருந்தார். வந்து அதிகாரம் வேளாண் ஏன் தொலை கொடுத்தாரு ஏன் இல்லை இல்லை நான் திரும்பி அங்கே தான் போகணும் ஆசை, நான் அங்கே தான் போய் பணி செய்வேன்னு சொல்லி திரும்பி போனார். போகிறப்ப அந்த வெறியர்கள் மதவெறிகள்லாம் சேர்ந்து அம்புகளால் எய்து 1 கிலோமீட்டர் ஓட அம்பா எய்து கொலை செய்திருந்தார். இது எப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ளதான் நான் நினைச்சேன். இந்த தைரியம் மக்களுக்கு செய்யணும். அதே போல ஸ்டேட் சுவாமி அவருக்கு ஒரு வயசாக என்ன பண்ணாங்க, இந்த அரசாங்கம் அரசியல் ரீதியாக அவர் கம்ப்யூட்டர்ல நக்சலைட்டுக்கும் தொடர்பு கடிதக்காக திணிச்சு அவர் அவர் 80 வயசு அரசு தேசியிருப்பார். அவர் முடிச்சு ஜெயிலில் போகிறார். ஜெயிலில் போட்டு அவரும் உடம்பு சரியில்லாயிட்டு கொரோனா பார்க்கின்சன் வியாதி. பார்க்கின்சன் தான் கையில் ஒரு ஸ்ட்ராக் இருக்காங்க. அதோட கொடுக்கல உருளி நம்ம குடிக்க முடியாம ஒரு ஸ்ட்ராக் அது கூட இல்லை கொடுக்கணும்னு சொல்லி ஜெயிலே சேர்த்து போயிட்டார். யாரும் நம்ம சாப்பிட்டு இந்த தைரியம் தனியாக இந்த ஏழை பிரைவேட் பீப்புளுக்காக போராடணும். இந்த தைரியம் எங்கே என்ன நேர்ந்தாலும் எழுதி கொடுக்குறது மன தைரியத்தை, ஆன்மீக தைரியத்தை. மனசை உடனே வர மாட்டேன். ஒரு நாள் மழை வர மாதிரி இருக்க வெயில் அடிக்கிற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது. எதுக்கு நிற்க விட வண்டி பேசுகிறோம். அது இரண்டாவது, நம்முடைய உள்ள தீமைகளை செய்வதற்கு நம்ம ஆற்றல். எல்லாத்தையும் ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருக்கும், ஒரு தீமை குடிக்கொண்டு இருக்கும். பொய் சொல்றதா இருக்கலாம், வெறுப்புள்ளதா இருக்கலாம். இது எல்லாத்தையும் மேற்கொள்ளணும்னா பூசைக்கு வந்தா அந்த பங்கு பண்ணாதான் நம்ம மேற்கொள்ள முடியும். சில பேர் வெறுப்புலேயே பூசைக்கு வராமல் இருக்கும். அது மேலும் இதை போகும், தீமையோட வலிமையை பெருமைச்சு. அதனால நம்மிடத்துல தீமைகளை ஜெயிக்கணும்னா அடிக்கடி திருப்பலி பங்கெடுக்க ஆன்மாவுக்கு உணவு அப்படின்னா நம்மளோட தீமைகளை செய்யணும். மூணாவது, நம்மளுக்கு நல்ல தனத்தை வளர செய்கிறது. ஒரு தண்ணியை ஊற்றுறோம், தென்னை மரத்தில் ஊற்றுனா தேங்காய் ஊற்றுது, மாமரத்தோட மாங்காய் காய்ச்சி. அதுபோல ஒவ்வொரு தட்டில் உள்ள புண்ணியங்களை வளர செய்கிறது. நீ நல்ல பாடுவே, என்ன நல்ல பாடுவது, நல்ல ஜபம் பண்ணி என்ன ஜபம் பண்ண ஆற்றல் பெறுகிறது. அதனாலதான் இந்த என்ன நிறைய கணக்கிட்டு நிறைய நேரம் ஆகும்னு சொல்லுவோம் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு சில இது நன்மை யாருக்கு கொடுக்கலாம்?
கத்தோலிக்கு இருக்கிறவங்க தான் வாங்கணும். இந்த பழைய மண்ணை எப்போ புரிஞ்சிச்சு? அந்த இஸ்ராயல் மக்கள் செங்கடலை கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் மண்ணா பொழிய ஆரம்பிச்சு. அது போல நாமும் திருமுழுக்குங்கிற அந்த ஆற்றை கடந்து வந்தாதான் அதுக்கு தயாரிச்சுட்டு தான் நன்மை கொடுக்கணும். வேற எல்லாத்தையும் எல்லா மக்களுக்கும் கொடுத்துருவோம், எல்லா இடத்தாரும் பற்றி சில பேர் சொல்லுவாங்க. ஒரு நாள் வேளாண்மையில பூசை வச்சுட்டு நன்மை கொடுக்குறேன். ஒரு பேர் மதத்தை சகோதரர் கை வைக்கிறார். நான் சொன்ன ஒரு பேர் ஒரு பேர் வேறு சொன்னார், வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது? நம்ம பேசிக்க முடியுமா? நீ பூசை முடிஞ்சா வாங்க விளக்கமா சொல்றேன் சொல்லிட்டு அவர் கரெக்டாக நிற்கிறார். பூசை சாமியை பார்த்து என்ன கேட்கணும் சொல்லிட்டு வெளியே பிடிச்சிக்கிற நாளுக்கு ஏன் குறுக்கு காலம் இதெல்லாம் இருக்கு. இயேசு கடவுள் விசுவாசம் இருக்கு. நீங்க நம்பணும். நான் நம்பலாம் கொடுங்க இல்லைப்பா, அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதனால சாப்பிட சொல்லி இருக்கு. அதே மாதிரி பாசனை உட்காந்துருக்காரு. சில ஒருத்தர் வந்தார், ஒரு டீ கொடுத்து அவங்க என்ன நாங்கள் ஜாமன் இருக்காங்க சொல்லிட்டு நேராக ஒரு டீ போட்டார். டீ கொடுத்து சொல்லுங்க சாமி அப்படின்னா பேர் எங்கேருந்து வாங்க காலையில சொல்றாரு. சரி கேட்போம், அனுப்பக்கூடாது. யார் எங்க வந்தாலும் புரிஞ்சு சொன்னதை சொல்லி அனுப்புறாரு. கருத்து சொல்றேன் கவலைப்படாது சொல்லி ஆசை ஜாமன் தண்ணி அனுப்பி விடணும் சாமி, அவங்களுக்கு நல்ல சொல்லி அந்த யதார்த்தம் இயற்கை எங்க எல்லா அம்மாவுக்கும் எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். இந்த மாதிரி அவங்க காட்டினத ஆர்வம். நேற்று சப்பரத்தை போய் யாரும் நிறைய சொல்லுங்க சப்பரம் போனீங்க தானே, யாரும் உங்களுக்கு எல்லாம் நீங்களா வேறு மாதிரி சார்ந்த அந்த பாசம் உள்ள மக்கள் இல்லையா, ஏதோ சாமி வருது செய்யணுங்கிற இயற்கை உணர்வு அதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல உணர்வுகள் யாரும் சொல்லலை, நானும் சொல்லலை, ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறாங்க அவங்களாம். இது இந்த தாராளம் இந்த மண்ணோடு சேர்ந்து இந்த வழி போகிறதுக்கு வழிவிட்டு போகுது. அது போல தான் அதனால நீங்கள் என்ன வேணாலும் செய்ய கவலைப்படுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை தவறு எங்கே இருந்தாலும் சரி ஒரு மணி நேரம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அது ஒரு தவறான வாதம். டைம் இல்லை, டயர்டாக இருக்கிறாங்க. அப்புறம் சில பேர் செவ்வாய்க்கிழமை பூசி இன்டர்நெட்டில் போய் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை பூசை ஞாயிற்றுக்கிழமை பூசை ஈடாக அது எது ஒன்று வச்சாலும் சரி புரியுது. அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை காலப்பாடு ஏதோ சில வேளாண்மை பண்ணாலும் நான் வைக்கிற பூசை பிடிக்காம இருக்கிறேன். சில பேருக்கும் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகணும் பிரச்சனை. அதனால ஞாயிற்றுக்கிழமை பூசை தவறாது. ரெண்டாவது பாசனை எவ்வளோ நாளைக்கு ரெண்டு பண்ணணும்? பாவசனை எவ்வளோ நாளைக்கு ரெண்டு பண்ணணும்? 6 மாதம் பண்ணுங்க. ஒன்று கிறிஸ்துமஸ் முன்னாடி ஒரு பண்ணுங்க, ஈஸ்டருக்கு முன்னாடி ஒரு இங்கே வேளாண் பயணிக்க வரலாம். அப்போது நீங்கள் ஆளுக்கு உட்காந்து இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. வண்டி எடுத்து போய் சாமி கொடுத்து பாசனம் பண்ணிட்டு இல்லைங்க தியானம் வாய்ப்பு குறைந்தபட்சம். ஏன்னா யார் அதிகம் பாசனம் பண்ணுறது மக்களுக்கு தயார் பண்ண சாமியை உட்கார்றதில்ல, சாமி யாரும் வர்றதில்லை. 2 பேரும் போட்டி போட்டுவிட்டு பாசனம் அடி வைக்க நான் யோசிப்பேன். பாசனம் ஒன்றினா காசு இல்லாதது, அதனால ஒன்றும் இது இல்லை. பாக்கி எல்லாத்துலேயும் காசு இன்வால்வ் ஆகும். உண்மைதானே? ஞானதானத்துக்கு பணம் கட்டுறீங்க, கூட கொடுக்குறீங்க, நன்மை வாங்கிறதுக்கு ஒரு விருது வச்சு மண்டபம் ஏற்பாடு பண்ணுறீங்க, அதுலேயும் பணம் வாங்கிடுது. அப்புறம் என்ன கல்யாணம் சொல்ல வேண்டியதில்லை, அதுக்கு ஒரு 3-4 வருஷம் ஆகணும். 4வது என்ன உறுதி பூசலும் அந்த பிஷப் போகிறார், ஆட்டம் பாடணும், விருது ஞான பெற்றோருக்கு விருது செய்வீங்க. அதே மாதிரி குருத்துவம் நமக்கு தேவையில்லை, பாட்டு இல்லாத குரு கூடி விருது சாப்பிட்றோம். கருமாதி பிரச்சனை இல்லை. சாப்பிட என்ன பண்ணுறீங்க? கண்டிச்சு கோழி கொண்டு வச்சு வேட்டியை கிழிச்சு வசூல் பண்ணி காசு பண்ணிருப்பாங்க. பாவம் என்ன அப்படின்னா எதுவுமே கிடையாது இல்லையா? அதனால சாமியார் உட்கார மாட்டாங்கன்னா நீங்களும் வர மாட்டீங்க. புரியுதா? அதனால இது ஒரு மறக்கப்பட்ட திருவிழா சாதனமாக இருக்கிறது சொல்லி நான் பாட்டு சொல்றாங்க. நன்மை வாங்கிறதுக்கு பெருசா போயிட்டு இருக்கு, பாசனம் பண்ற சின்னதா போயிட்டு இருக்குன்னு சொன்னாரு ஒரு கோபம் சொன்னாங்க.
அதனால் 2 முறை உபவாசம் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு முறை ஆண்டவருக்கு ஒரு மணி நேரம், அது அவருக்காக நம்முடைய நலத்துக்காக. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இந்த பூசையை உலகத்தான் இந்த போனால் அந்த காற்றில் கிடைக்கலாம். இதுக்கு மேலே சொல்றாங்க, இதுதான் இந்த அன்னைக்கு அந்த அமுதம் ஆண்டவர் இயேசுகிறது. அதனால நமக்காக தயாரித்து தந்திருக்கிறார். அந்த நற்கருணை வழங்குகிறப்ப நாம் அன்னை மரியாதை மகிமைப்படுத்துகிற பெருமை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. விசுவாசத்தை விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதனானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். வாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம் பாசமுள்ள விண்ணக தந்தை நம் ஒரே மகனையே நமக்கு உணவாக தந்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு வழிநடத்துகின்ற தெய்வம் நமக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் பரிவோடு செவி கொடுத்து நிறைவேற்ற காத்தல். அன்பின் இறைவா, திரு அவையை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தங்கள் அழைப்பின் வழியாக பெற்றுக்கொண்ட ஞானம், சரியான புரிதல் ஆகியவற்றுடன் வாழ்ந்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களையும் ஞானத்தின் வழியில் நடந்து செல்லும்படி அருளிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இன்றைய இளைய சமுதாயத்தினர் உமது தூய ஆவியால் அருளும் ஞானம் அறிவாற்றலால் சரியான வழியில் வாழவும் தங்களுக்கும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் திரு அவைக்கும் ஏற்ற ஞானமிக்க தலைவர்களாக அனைவருக்கும் உகந்த விதத்தில் வாழ்ந்து எதிர்காலத்தில் உலகிற்கு திரு அவைக்கும் நல்ல தலைவர்களாகிற ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இத்திருப்பலியிடத்தை சூழ்ந்து அமர்ந்திருக்கும் நம்பிக்கையாளர்கள் தங்கள் விசுவாசத்தில் தளராதிருக்கவும் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்துள்ள வாழ்வு தரும் உணவாகிய உண்மை கொண்டு நிலை வாழ்வை பெற்றவர்களாக திகழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, புனித பவுலின் அறிவுரைப்படி நாங்கள் எங்கள் வாழ்வில் எந்நேரமும் உம்மை குறித்த நினைவுகளில் வாழவும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்திற்காகவும் நன்றி கூறுவதாக
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இன்றைய நாள் உபயத்தை கொண்டாடும் வின்சென்ட் தே பவுல் சபையினர், புனித டோமினிக் சாவியர் இளையோர் இயக்கம், பாடகர் குழு, மறைக்கல்வி மாணவ மாணவிகள் மற்றும் கல்வியிட சிறுவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஏழை எளியவரை உயர்த்தி பிடிப்பதில் வின்சென்ட் தே பவுல் சபையினர் சிறந்து விளங்கவும், பக்தியிலும் முன்மாதிரியிலும் ஒழுக்கத்திலும் புனித டோமினிக் சாவியர் போன்று இருக்கவும், புனித செசிலியம்மாள் போன்று இறைவனை புகழ்ந்து இறையருளால் நிரப்பவும், எம் மாணவ செல்வங்கள் ஞானத்தாலும் விவேகத்தாலும் அறிவாலும் சிறந்து விளங்க வேண்டிய அருளை தர புனித வாதரசனி வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, கேரள மாநிலத்தில் உள்ள வயநாட்டு மக்களுக்கு செய்கின்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து அந்த மக்களுக்கு மனபலம், உடல் பலம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தந்து வழிநடத்தவும், கொல்கத்தாவில் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற அவலங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கவும் அருளை தர புனித மாதரசன் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாகவும் செய்வோம். கைகளை விரித்துக் கொள்ளுங்கள், சேர்த்து செய்வோம். எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே, இந்த அருமையான நாளிலே நற்கருணை வழியாக நற்கருணை வழியாக எங்கள் அனைவரையும் குணப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். முடிவில்லா வாழ்வுக்கு முடிவில்லா வாழ்வுக்கு வழித்துணையாக வருகின்ற வழித்துணையாக வருகின்ற நற்கருணை ஆண்டவரை, நற்கருணை ஆண்டவரை தகுதியான உள்ளத்தோடு தகுதியான உள்ளத்தோடு ஏற்று ஆராதிக்கவும், ஏற்று ஆராதிக்கவும், அவரை அன்பு செய்யவும் அவரை அன்பு செய்யவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் குடும்பங்களையும் எங்கள் குடும்பங்களையும் குழந்தைகளையும் குழந்தைகளையும் இளைஞர்கள் இளம்பெண்களையும் இளைஞர்கள் இளம்பெண்களையும் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். நல்ல வாழ்க்கையையும் நல்ல வாழ்க்கையையும் வேலை வாய்ப்பினையும் தந்து வேலை வாழ்க்கையையும் தந்து வாழ்வில் முன்னேற வாழ்வில் முன்னேற இந்த மாதர சேனை வழியாக புனித வாதரசி அன்னை வழியாக அருள் வரங்களை அருள் வரங்களை தந்தருளும். தந்தருளும். எங்கள் நல்ல தந்தையே, எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆமென். முழு மனதும் முழு உள்ளமும் உவந்தளித்தேன் என் இறைவா, என் முழு மனதும் முழு உள்ளமும் உவந்தளித்தேன் என் இறைவா, விசுவாசத்தொண்டு கடல் தாழ்ந்து நின்ற மரியன்னை போலவே என் முழு மனதும் முழு உள்ளமும் உவந்தளித்தேன் என் இறைவா, வார்த்தை வடிவில் மனுவாக எனில் ஒளித்த அன்பு தேவா, உலக விரிவின் ஒளியாக அருள் பொழியும் தேவ தேவா, வார்த்தை வடிவில் மனுவாக எனில் ஒளித்த அன்பு தேவா, உலக விரிவின் ஒளியாக அருள் பொழியும் தேவ தேவா, அன்று தாயின் மடியிலே உம்மை இழந்த பலியிலே, அன்று தாயின் மடியிலே இழந்த பலியிலே தாழ்வடைந்தேன் இறைவா, நன்றி காணிக்கையாக பணிந்தேன் என் முழு மனதும் முழு உள்ளமும் உவந்தளித்தேன் என் இறைவா, மனித
வாழ்வின் கருவாக வழிகாட்டும் இந்த தேவா, மனித மாட்டின் உருவாக என்னை படைத்த இனிய தேவா, புனித வாழ்வின் கருவாக வழிகாட்டும் இன்ப தேவா, உள்ள கோயில் நீதிலே உன்னை ஏற்று வாழவே, உள்ள கோயில் நீதிலே ஏற்று வாழவே உறுதி கொண்டே இறைவா, உந்தன் தியாக பலியின் அருளால் என் முழு மனதும் முழு உள்ளமும் உவந்தளித்தேன் என் இறைவா. அன்பார்ந்த சகோதர சகோதரி, நாம் சேர்ந்து ஒப்புக்கொடுக்கின்ற காலை பணி எல்லாவோட தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும் ஆண்டவரை மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எடுக்குங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். என்றும் வாழும் உண்மையான குருவாகிய இயேசு கிறிஸ்து நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் வழிபொருளாக முதல் தன்மையை உமக்கு ஒப்புக் கொடுத்து நம் நினைவாக நாங்களும் பணி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் பொழுதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திருரத்தத்தை பருகும் பொழுதெல்லாம் நாங்கள் பாவத்திலிருந்து கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்ந்திருப்போர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து
ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுதியானதே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் வல்லமையால் அனைத்தையும் உயர்த்தி தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடைவிடாமல் ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியாரால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுவோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரு உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடலாம். அவர் பணித்தவாறு இந்த மறை நிகழ்வுகளை எல்லாம் கொண்டாடுகிறார். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிடித்து தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும். ஏன் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தி கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெறும், உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இந்த புனிதமான உயிருள்ள பணியை நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளவை மன்றாடுகிறோம். இந்த திருப்பலியின் நாட்டின் உடல் மகிழ்ந்த திருவுடமானது. இவ்வாறு நம்முடைய திருமகனின் திருவுடலாலும் இரத்தத்தாலும் கூட்டத்தில் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உணர்வு ஒரே உள்ளம் உடையவர்களாக விளக்கச் செய்யும். இவரே எங்களை நோக்கி என்றும் காணிக்கையாகுவார்கள். இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு சிறப்பாக புனிதம் நிறைந்த கன்னிகையும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சி மிகுந்த மறைசாட்சிகள் மற்றும் எல்லா புனிதர்களோடு நாங்களும் விண்ணக வாழ்வுக்கு தகுதியுடையவர்களாகவும்
இவருடைய செவன்களாலும் பரிந்துரையாலும் நாங்கள் என்றும் ஒரு உதவியை பெறுவோம் என நம்புகிறோம். ஆண்டவரை, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த திருப்பலம் உலகம் அனைத்திற்கும் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்வது அன்பு திருச்சபையை சிறப்பாக அடியாராக எங்கள் தந்தை பிரான்சிஸ், எங்கள் புதிய ஆயர் சகாயராஜ் மற்றும் ஏழை ஆயர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீரார். நீர் விரும்பியபடி திருமுன் செவிக்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவோடு செவி சாய்த்தவர். இரக்கமுள்ள தந்தையை, எங்கும் சிதறந்து கிடக்கும் உடைய பிள்ளைகளை தயவாய் உமோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள், எங்கள் குடும்பங்களிலே இறந்தவர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், இறந்த குருக்கள், கண்ணீர் துறவரத்தால் சொந்த நிலையினர், இந்த நாளிலே நீர் அழைத்துக் கொண்டு இருக்கும் ஆன்மாக்கள், நாங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் ஆன்மாக்கள், உமக்கு ஏற்றவர்களாய் வாழ்த்தி உலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவோடு ஏற்றுக்கொள்ளும். நாங்களும் எங்கள் மரணத்திற்கு பின் அங்கு வந்து அவர்களோடு சேர்ந்து உமது மகிமையை கண்டு மனநிறைவு கொள்வோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். இவர் வழியாகவே உலகுக்கு எல்லா நன்மைகளையும் தருகின்றேன். இவர் வழியாக எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது அளவுகடந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது அன்பு திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதிகளோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம்மையே நமக்கு ஒரு நாளும் உணவாக தருகின்ற ஆண்டவரை செய்கிறோம். இவர் அளிக்கும் இந்த அன்பு விருந்து படைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எல்லாம் அடையாளம். வாழ்வு தரும் உணவு நானே, வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவர் பசியை அறியார், நம்பிக்கை வைப்பவர் தாகம் தெரியார். இந்த உணவை உண்போர் யாவருமே என்றுமே வாழ்ந்திடுவர். இந்த உணவை உண்போர் யாவருமே என்றுமே வாழ்ந்திடுவர். வாழ்வு தரும் உணவு நானே, வாழ்வு தரும் உணவு நானே. வானினின்று இறங்கி வந்த உணவு நானே, வானினின்று இறங்கி வந்த
வாழும் தந்தை அனுப்பி வைத்த மகனும் நானே. வாழும் தந்தை அனுப்பி வைத்த மகனும் நானே. அவரால் வாழ்வே என்னால் வாழ்வே, அவரில் வாழ்வே என்னில் வாழ்வே. எனது தந்தையே வாழிலிருந்து உணவு தருவார், உணவு தருவார். அழியாத வாழ்வு தரும் உணவுக்கே உரையுங்கள். வாழ்வு தரும் உணவு நானே, வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவர் பசியை அறியார், நம்பிக்கை வைப்பவர் யாரும் தெரியார். இந்த உணவை உண்போர் யாவருமே என்றுமே வாழ்ந்திடுவர். இந்த உணவை உண்போர் யாவருமே என்றுமே வாழ்ந்திடுவர். வாழ்வு தரும் உணவு நானே, வாழ்வு தரும் உணவு நானே. வானினின்று இறங்கி வந்த உணவு நானே. வானினின்று இறங்கி வந்த உணவு நானே. உடலே உணவு ரத்தமே வாழும், உடலை ஒன்றி ரத்தத்தை கொடுப்பே. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், உழைக்க வேண்டாம். நிலையான வாழ்வு தரும் உணவுக்கே உழையுங்கள். வாழ்வு தரும் உணவு நானே, வாழ்வு தரும் உணவு நானே. வாழும் தந்தை அனுப்பி வைத்த மகனும் நானே. வாழும் தந்தை அனுப்பி வைத்த மகனும் நானே. அவரால் வாழ்வீர் என்னால் வாழ்வே, அவரில் வாழ்வீர் என்னில் வாழ்வே. எனது தந்தையே வானிலிருந்து உணவு தருவார், உணவு தருவார். அழியாத வாழ்வு தரும் உணவுக்கே உழையுங்கள். வாழ்வு தரும் உணவு நானே, வாழ்வு தரும் உணவு நானே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருப்பாயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். யூபிலி ஆண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும்
உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனமாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உமாருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உமாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மனகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனமாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்று போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாற்றிய புகழும் இன்றும் என்றும் உரித்தாங்குக. ஆமென். ஞாயிறு அறிவிப்பு 18/8/24 ஞாயிற்றுக்கிழமை இன்று பொது காலத்தின் 20ஆம் ஞாயிறு. 19/8/24 திங்கட்கிழமை புனித ஜான் டூர்ஸ் அருட்பணியாளர். 20/8/24 செவ்வாய்க்கிழமை புனித பெர்னார்ட் துறவு மடத்தலைவர் மறை கருணர். 21/8/24 புதன்கிழமை புனித 10ஆம் வயது திருத்தந்தை. 23/8/24 வெள்ளிக்கிழமை லீமா நகர் புனித ரோஸ் கன்னி. 24/8/24 சனிக்கிழமை புனித பாஸ்லமையோ திருத்துதர். 25/8/24 ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தின் 21ஆம் ஞாயிறு. 28/24 செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல புனித அந்தோனியார் ஆலயத்தில் மாலை 6:30 மணி திருப்பலி நடைபெறும். 23/8/24 வெள்ளிக்கிழமை காடம்பாடி புனித சவேரியார் ஆலயத்தில் வழக்கம் போல மாலை 6:30 மணி திருப்பலி நடைபெறும். 25/8/24 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி 8 மணி திருப்பலி புனித மாதவி சன்னை ஆலயத்தில் நடைபெறும். காலை 8 மணி திருப்பலி காடம்பாடி புனித சவேரி ஆலயத்தில் நடைபெறும். மாலை 6:30 மணி திருப்பலி புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெறும். இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இத்திருப்பலி முடிந்தவுடனே நமது அன்னையின் திருக்கொடியானது இறக்கப்பட உள்ளது. அனைவரும் இத்திருக்கொடி இறக்கத்தில் கலந்து கொண்டு அன்னையின் ஆசை பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்ந்தவர்களே, இந்த மாத சேவை திருவிழா வெகு சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவும் அன்னையாளரும் கைதட்டி நன்றி சொல்கிறார். எல்லாம் நாம் திட்டப்படியே இல்லை, நம்ம அவங்க திட்டப்படியே நடந்திருக்கு சிறப்பாக. இன்னைக்கு உபயம் செய்த வின்சென்ட் தே பால் சபையினர், டோமினிக் சாவு இளையோர் இயக்கம், பாடகர் குழு, மறைக்கல்வி மாணவ மாணவிகள் மற்றும் வழிபட செல்வர்கள் சிறப்பாக எழுத இயக்கம் இரவு பார்க்காம 10 நாட்கள் உள்ள ஒரு வேலை செய்தார்கள். அவர்கள் சிறப்பாக நம் கைது நன்றி. அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து வேலை செய்து நம்முடைய உதவி பங்குத்தத்தை தான் ஐடியா கொடுக்கறது தான் அவர் ஆக்டிவ் ஏஜென்ட் மாதிரி மிக சிறப்பாக செஞ்சிருக்கிறார். காலையிலே கிளம்பி சாயங்காலம் போயிட்டாங்க. அவர்களுக்கும் கடவுளுக்கு நன்றி. மற்றவர்களும் ஏற்கனவே நன்றி சொல்லிட்டார். நாளைக்கு கொள்ள தேவையில்லை. இன்று அந்த 15 பேர் கொண்ட குழு 12 பேர் கொடுத்திருக்கோம். வந்திருக்கேன். நான் 11 மணிக்கெல்லாம் அங்கே கிடைக்க போயிருக்கேன். ரத்தன சார் தலைமையில் அந்த பேர் கொடுத்தவங்க 4 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க.
அதனால் லேட் பண்ணாமல் வந்து சேர்ந்துடணும். அந்த சடங்கு நீண்டதாக இருக்கும். அதனால் பார்த்து சர்க்கரை மற்றவர்கள் இங்கே வந்து கலந்துக்கலாம். யார் கலந்துக்கிட்டாலும் அந்த இரவு உணவு எல்லாருமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அத்தனை பேர் வாய்நாளாச்சு மறைமாவட்டம் சென்ட் ஆண்டனிஸ் ஸ்கூலில் ஒரு 10 பேர் இடத்துல ஹோட்டலில் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு. அதனால் வர்றவங்க அந்த வாகனத்தில் வர்றவங்க அந்த வியாபார மாதா கோயிலுக்கு தான் போகணும். உங்களுக்கான பார்க்கிங் பிளேஸ் வியாபார மாதா கோயில் கத்திரி அங்கெல்லாம் பார்க்கிங் அதெல்லாம் பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பங்கு ஆணையம் மெல்ல மெல்ல முன்னேறி கொண்டு இருக்கிறது. நேற்று தான் ஒரு பெரிய வேலை கண்டுபிடிச்சு அவ்வளோ பெரிய வேலை இருக்கிறாங்க. வீடுக்கு மேலே நடுவில் அதை பார்த்து வந்திருக்காங்க. அப்பா அதை எடுத்துகிட்டு போயிருக்கிறான்னு சொல்லி விஜயவாரம் போயிருக்கிறாங்க. அதனால் நிறைய சின்ன சின்ன வேலைகள் நிறைய இந்த மாதிரி நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த பணி போகும் அப்படின்னு நிறைய பேர் நண்பரை கொடுத்துருக்கிறீங்க. நான் அதெல்லாம் வாசிக்கிட்டு இருக்கிறேன். தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ராவும் இருக்குது. இப்போ அந்த கோயிலில் 40 டீலர் போடணும்னு நான் முடிவு கொடுப்பேன். டீலர்னால் முடி கொடுக்க முடியாது. நான் தேர்வில் செய்யணும்னு ஆசைப்பட்டதை கேட்பேன். அதெல்லாம் 50 வருஷம் கடப்பப்பா தேர்வில் செய்யலைன்ட்டு திருத்துறை ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துருக்கு. 10 செய்யும் முதல்ல அட்வான்ஸ் 50,000 கொடுத்து உங்கள் வில்லேஜ் கொடுத்து 40,000 கொடுத்துருக்கேன். 10 செய்யுங்க. திருத்தணி கோயில் அழகாக போட்டுருக்கிறார். அதனால் 20,000 ஒரு டீலருக்கு சொல்கிறேன். 25 ரூபா சொன்னாங்க குறைச்சி கிறிஸ்தவர் பேசி 20,000 கொடுத்துருக்காங்க. 10 செய்யுப்பா முதல்ல கொடுத்துட்டு வந்துருக்குறேன். நீங்கள் ஒரு மொத்தம் 40 பேர் ஏற்கனவே பழைய பெஞ்சுகள் 10 செஞ்சுருக்குறோம். ஒரு மாற்றி பெஞ்செல்லாம் இது டோட்டலாக நீளராக போடும். 40 பேர் வரும். முன்னாடி சாலைக்கு 20 10 10ன்னா அதனால் 20,000 ஒரு குடும்பம் சேர்ந்து செய்யலாம். நீங்கள் ஒரு குடும்பம்னா உங்கள் பேரை போட்டு வைப்போம். உபயோகம் சொல்லி சின்னதாக பரிசு வைப்போம். அதனால் வசதி வாய்ப்பு உள்ளவங்க எங்கள் ஃபேமிலியில் ஒரு செஞ்சு தரேன்னு சொல்கிறவங்க தாராளமாக வாங்க. இப்போ 20 ரெடியாக இருக்கும். நான் எல்லாரும் இன்னைக்கு தான் இருக்கிறதுனால இது ஒரு சிறந்த வாய்ப்பு. என்னடா அப்பா ஒரு செலவு மாற்றி ஒரு செலவு புரிந்து இருக்கக்கூடாது. எல்லாம் 400 ஆண்டுகளாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். எல்லா கோயிலையும் அழகழகாக பெஞ்செல்லாம் நம்ம ஊர் பெஞ்சு உட்காந்துருக்கிறேன் எல்லாத்தையும் மாற்றிருக்கோம். அதனால் விரும்புகிறவங்க ஃபேமிலி நேமோட இன்னும் ஒரு 20 செய்ய வேண்டியது. 10 செஞ்சுட்டு 10 செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாதுகாப்பு போயிட்டு இன்னும் 20 தேவைப்படும். தாராளமாக அதில் நீங்கள் நல்ல மனசை காட்டுங்க. அப்புறம் இன்றைக்கு மாலை பிஷப் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாளை 10 மணிக்கு மறைமாவட்ட குருக்களோடு முதல் திருப்பணி தனியாக சொல்லுவார் பிஷப். அதனால் போகிறப்ப நாளைக்கு காலத்திற்குள்ளே இருக்காது. சாயந்தரத்தில் சொன்னாங்க. கிழமை சாயந்தரத்தில் சொன்னாங்க. காலையில் திருப்பணி இருக்காது. அதுக்கு அடுத்த நாள் நாளை சாயந்தரம் கத்தீட்ரல் பூச வைக்கிறார். நாளை மறுநாள் வேளாங்கண்ணிக்கு வர்றார் பிஷப் பூச வைக்க. நீ இருக்குன்னா நீ வர முடியாத போய் 1000 முதல் திருப்பள்ளிக்கு கலந்து கொள்ளலாம். டைம் எப்போன்னு கேட்டுருக்க இதில் போட்டுருக்கலாம். அதனால் விரும்புகிறவர்கள் நாளை மறுநாள் வேலை நகரி புதிய ஆயுதம் நிறைவேற்றி முதல் திருப்பள்ளியில் பங்கெடுத்து செவிப்போம். பிஷப்புக்காக நம்ம செவம் பண்ணணும். இது கடவுள் தந்தது. யாரோட ஏன் இவரையாமல் நம்ம கேட்கிறோம். அவர் கொடுத்தாரு, நம்ம எடுத்துருக்கிறோம். அதனால் புதிய ஆயுதம் பணிக்காக சிறப்பாக செவிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். இரக்கம் ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உள்ளது. செபிப்போமாக. ஆண்டவரை இந்த அருட்சாதனங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது இரக்கத்தை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இந்த உலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்து இந்நகத்தில் அவருடைய தோழமை கொண்ட தகுதி பெறுவோமாக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உடைய மாதத்தியத்தை வழியாக ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இதுவரை செய்த செயலுக்காக இறைவா உமக்கே நன்றி. இறைவா உமக்கே